Daily. Taste the Daily. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஒரு கம்பேரிஷன் வீடியோ. தெய்வமகன் படத்துக்கும் திரிசூலம் படத்திற்கும் ஒரு கம்பேரிஷன். அவனை பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது என்று அந்த தாய்மையின் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதவராய் அவரை அருகில் வைத்துக்கொண்டு அவரது எமோஷனையும் உணர்ந்தவாறு இங்க அப்பா சிவாஜியினுடைய தடுமாற்ற நிலை. அம்மா அப்பா இருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் அவங்க கிட்ட போய் நான் தான் உங்க பையன்னு சொல்ல முடியாது. திருட்டுத்தனமா வீட்டில் போய் பார்த்துட்டு வராரு. இது மாதிரியான காட்சிகள் அதுவரை சிவாஜி கணேசன் படங்களுக்கு இல்லாத மிகப்பெரிய சாதனையை திரிசூலமும் வசூலில் சாதித்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் ரெண்டுக்குமே மியூசிக் டைரக்டர். திரைமொழி சேனலின் அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஒரு கம்பேரிஷன் வீடியோ. தெய்வமகன் படத்துக்கும் திரிசூலம் படத்திற்கும் ஒரு கம்பேரிஷன். பாருங்க, நினைக்கும் போதே இன்பமாக இருக்கும். தெய்வமகன் சிவாஜி கணேசன் 3 ஆக்ட், 3 வேடங்கள். திரிசூலம் சிவாஜி கணேசன் 3 வேடங்கள். ஆக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 3 வேடங்கள் ஏற்று நடித்த தெய்வமகன் படத்திற்கும் திரிசூலம் படத்திற்கும் ஒரு ஒப்புமை. இங்க தெய்வமகன், இங்க திரிசூலம். சிவாஜி கணேசன் இங்க 3 வேடங்கள், இங்கேயும் 3 வேடங்கள். இது கருப்பு வெள்ளை, இது கலர் படம். 3 வேடங்கள் சிவாஜி, ஒரு அப்பா 2 பையங்க. திரிசூலத்தில் ஒரு அப்பா 2 பையங்க. தெய்வமகனில் மகன்களாக நடிக்கக்கூடிய 2 சிவாஜியுமே இரட்டை குழந்தைங்க கிடையாது. திரிசூலத்தில் பையங்களாக நடிக்கக்கூடிய 2 சிவாஜியுமே இரட்டை குழந்தைகள். இதில் மூத்த மகனாக நடிக்கக்கூடிய அந்த கண்ணன் பாதி முகம் விகாரமாக இருக்கும். அவர் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம், ஒரு சாந்தமான கதாபாத்திரம். ஆனால் எமோஷன்னா எரிமலையாக வெடிச்சிருவார். இதில் மூத்த மகன் சங்கர்னு சொல்லக்கூடிய அண்ணன் சிவாஜி, அவர் ஒரு சாந்தமான கதாபாத்திரம். இதில் இளைய மகன் அந்த சுட்டி சிவாஜி எப்பவுமே அப்படி நகத்தை கடிச்சிக்கிட்டு அப்போ ஸ்டைலாக ஒரு இன்னசென்ட்டாக பிஹேவ் பண்ணுவார். இதில் இளைய மகன் சிவாஜி குறுமூர்த்திங்கக்கூடிய கதாபாத்திரம். இதில் இவர் இன்னசென்ட் கிடையாது, ஆனால் ஒரு குறுகுறுப்பானவர், துருதுருப்பானவர். ஆக தெய்வமகன் படத்தில் 3 சிவாஜியும் அப்பா 2 பையங்க, 3 பேருக்குமே வித்தியாசம் தெரியும். திரிசூலத்திலையும் 3 பேருக்குமே வித்தியாசம் தெரியும். தெய்வமகனில் அம்மா பண்டரிபாய், அப்பா சிவாஜி, இவங்க 2 பேரும் ஒரே குடும்பமாக வாழ்வாங்க. இவங்க கூட சேர்ந்து அந்த சின்ன பையன் சிவாஜி, அந்த நகத்தை கடிக்கிற கேரக்டர், அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ்கிறாரு. அந்த மூத்த சிவாஜி ஒரு ஆர்ஃபனேஜ் இல்லத்தில் நாகையா அரவணைப்பில் வாழ்ந்தவர். திரிசூலத்தில் பாருங்க, அப்பா சிவாஜி, அம்மா கேஆர் விஜயா, இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழுவாங்க. இங்க அம்மா கூட மூத்த மகன் சங்கர் சிவாஜி இருப்பாரு, சாந்தமான ஆளு. இப்போ தெய்வமகன் படத்தில் அப்பா சிவாஜிக்கு பாட்டு கிடையாது. அண்ணன் சிவாஜி மூஞ்சில கொஞ்சம் விகாரம் இருக்கவர், அவருக்கு பாட்டு உண்டு. அந்த இளைய மகன் சிவாஜி, அவருக்கு பாட்டு உண்டு. இளைய மகன் சிவாஜிக்கு காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த பாட்டு, காதல் மலர் கூட்டம் ஒன்று அந்த பாட்டு, அன்புள்ள நண்பரே அழகு பெண்களே, இது மாதிரியான பாட்டெல்லாம் இளைய மகன் சிவாஜிக்கு. மூத்த மகன் சிவாஜிக்கு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த பாட்டு. ஆக எந்த சிவாஜியாக இருந்தாலும் பாடல் இருந்தால் இங்கே டி.எம். சௌந்தரராஜன் தான் பாடியிருந்தார். திரிசூலத்தில் அங்கே தான் இசையமைப்பாளர் எம்.எஸ்.வி ஒரு அற்புதமான விஷயத்தை வித்தியாசப்படுத்தி காமிச்சார். அப்பா சிவாஜி கேஆர் விஜயாவோடு தன் ஜோடியோட பாடும்போது மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் அந்த பாட்டு அப்பா சிவாஜிக்கு டி.எம்.எஸ். குரல். அண்ணன் சிவாஜி அந்த சாந்தமான கேரக்டர், திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே, ஜேசுதாஸ் குரல் கொடுத்துருப்பாரு. தம்பி சிவாஜி குருமூர்த்தி குறுகுருன்னு வருவார், என் ராஜாத்தி வாருங்கடி அந்த பாட்டு. காதல் ராணி கட்டி கிடக்க கட்டில் இருக்கு, இது மாதிரி பாட்டெல்லாம் தம்பி சிவாஜிக்கு எஸ்பிபி கொடுத்துருப்பாரு.
அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கிளைமேக்ஸில் வில்லனை பழிவாங்க வரும்போது பாடுற பாட்டு, அண்ணனும் தம்பி ஜீப்பில் பாடிட்டு வருவாங்க. அண்ணன் கேரக்டருக்கு ஜெயசுதாஸ் தான், தம்பி கேரக்டருக்கு எஸ்பிபி தான். இரண்டு கைகள் நான்கானால். ஆக திரிசூலத்தில் எம்எஸ்வி அப்பா சிவாஜிக்கு டிஎம்எஸ் குரல் கொடுப்பாரு, அண்ணன் சிவாஜிக்கு ஜெயசுதாஸ் குரல் கொடுப்பாரு, தம்பி சிவாஜிக்கு எஸ்பிபி குரல் கொடுப்பாருன்னு பிரித்து வச்சிருந்தாரு. தெய்வமகனுக்கும் இசை எம்எஸ்வி தான், திரிசூலத்திற்கும் இசை எம்எஸ்வி தான். தெய்வமகன்லையும் பாடல்கள் கண்ணதாசன் தான், திரிசூலத்திலையும் பாடல்கள் கண்ணதாசன் தான். என்ன நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு திறமையை அபாரமாக ரசிப்பதற்கு இந்த இரண்டு படங்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் நடிகர் திலகத்தினுடைய நடிப்பின் உச்சத்தை நாம் கண்டுவிடலாம். தெய்வமகன்ல என்னதான் தம்பிக்காரர் ஒரு ஜாலியான கதாபாத்திரம் இருந்தாலும் தெய்வமகனில் முழுக்க முழுக்க எமோஷன் அதுதான் அதிகபட்சமாக விளையாண்டுருக்கும். அதுலேயும் அண்ணன் சிவாஜி தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே, இந்த பாட்டுக்கு டிஎம்எஸ் தான் குரல். அம்மா அப்பா இருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் அவங்க கிட்ட போய் நான் தான் உங்க பையன்னு சொல்ல முடியாது. திருட்டுத்தனமா வீட்டில் போய் பார்த்துட்டு வராரு. இது மாதிரியான காட்சிகள் திரிசூலத்தில் பாருங்க. அம்மா கூட மூத்த சிவாஜி வாழ்ந்துக்கிட்டு வராரு, அப்பா சிவாஜி எஸ்டேட்டில் தனியாக இருக்காரு. இந்த அப்பா கிட்டேயே அந்த அண்ணன் சிவாஜி ஒரு வேலைக்காரனாக போய் சேர்றாரு. தான் மகன் தான் தங்கிட்ட வேலைக்கு வந்திருக்காருங்கிறது அவருக்கு பின்னால் தான் தெரியும். தெய்வமகன்லையும் வில்லன் நம்பியார், திரிசூலத்திலையும் வில்லன் நம்பியார். தெய்வமகன்லையும் நம்பியார் அந்த சின்ன மகன் சிவாஜியை கையில் வைத்துக்கொண்டு அந்த விளையாட்டு பிள்ளையை இவர் பொம்மை மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அவர் ட்ரிக் பண்ணி இந்த சொத்துக்களை கொஞ்சம் அபகரிக்க பார்ப்பாரு. இங்க நம்பியார் அப்பாவாக நடித்த ராஜசேகர் என்கிற சிவாஜி கணேசன் அவர்கிட்ட தில்லுமுள்ளு பண்ணி அவர்கிட்ட நயவஞ்சகம் பண்ணி அவருக்கே தெரியாம இந்த பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நம்பியார் இங்க ஏகப்பட்ட வில்லங்கங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தெய்வமகன்ல அண்ணன் சிவாஜி கிளைமேக்ஸ் காட்சியில் தம்பிக்காக அப்பாவுக்காக நம்பியார் குரூப் வில்லன்கள் கூடாரத்தில் அவர் போய் போராடுவார். திரிசூலத்தில் அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவை காப்பாற்றுவதற்காக வில்லன்கள் கூடாரத்தில் இவங்க போய் போராடுவாங்க. சிவாஜியோடைய நடிப்பு திறமைக்கு இந்த ரெண்டு படங்களை எடுத்துக்கொண்டால் எவ்வளவு வேண்டுமானால் நம்ம டீல் பண்ணலாம். இப்போ பாருங்க, தெய்வமகனில் அப்பாவாக நடிக்கிற சிவாஜிக்கும் திரிசூலத்தில் அப்பாவாக நடிக்கிற சிவாஜியும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. தெய்வமகனில் மூத்த பையன் சிவாஜி கண்ணனை சின்ன வயசுலேயே இவனை கொன்னுடு அப்படின்னு சொல்லி மேஜர் சுந்தரராஜன் நண்பர் டாக்டர் அவர்கிட்ட சொல்றாரு. அந்த பையனை பிரிந்து வாடுகின்ற அவன் உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனோடு இணையை துடிக்கின்ற சிவாஜியோட எமோஷன். தன் கூடவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனைவி பண்டரிபாய் யாரோ ஒருவனை பார்க்கிறேன், அவனை பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது என்று அந்த தாய்மையின் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதவராய் அவரை அருகில் வைத்துக்கொண்டு அவரது எமோஷனையும் உணர்ந்தவாறு இங்க அப்பா சிவாஜியினுடைய தடுமாற்ற நிலை. அது மட்டும் இல்லை, இவ்வளவு பிரச்சனைகளும் இங்க போய்கிட்டு இருக்குன்னு தெரியாம சின்ன பையன் சிவாஜி ஒரு விளையாட்டு பிள்ளையாக ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான் என்கின்ற அந்த கவலையும் இருக்கிறது. ஆனா அவனுடைய சேஷ்டைகள் கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்கிறது. அப்பா சிவாஜியோட நிலைமைங்க இப்படி. திரிசூலத்தில் பாருங்க, அப்பா சிவாஜி ஒரு பக்கம் மனைவியை பிரிந்திருக்கிறார், இன்னொரு பக்கம் ரெண்டு பையங்களும் கையில் இல்லை. இன்னொரு சூழ்நிலை, இந்த மூத்த பிள்ளை சிவாஜி சங்கர் அப்பா சிவாஜி கிட்ட வேலைக்கு வந்து சேரும்போது இவர் தன் பிள்ளை என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் பின்னொரு காட்சியில தான் இவர் அதை நினைச்சு பார்ப்பாரு. வந்த அன்னைக்கே இவருக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும், அந்த மூத்த மகனை பார்த்ததுமே இவருக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். அதை பின்னாடி தான் நினைச்சு பார்ப்பாரு. இது மாதிரியான எமோஷனல் போராட்டங்கள். இதுக்கு மத்தியில் ஒரு முறை தொலைபேசியில் தன்னை பிரிந்திருக்கக்கூடிய மனைவி சுமதி என்கின்ற கதாபாத்திரம் KR விஜயா தான் பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெலிஃபோன் சீனை வச்சிருக்காங்களே, ஞாபகம் இருக்கா? இந்த பக்கம் டெலிஃபோனில் லேண்ட்லைனில் சிவாஜி, அப்பா சிவாஜி, அந்த பக்கம் டெல்லியில் இருந்த மாதிரி இதுவரை பிரிந்த
25 வருடங்களாக பிரிந்து வாழக்கூடிய அந்த மனைவி KR விஜயாதான் என்று தெரிந்து கொண்டு இந்த டெலிஃபோனில் சிவாஜி நடிக்கிற நடிப்பு இருக்கிறதே, இப்போ கூட மலர் கொடுத்தேன் கைகுலுங்க வளையலிட்டேன் என்று ஒரு முறை அந்த மனைவியோடு இன்பமாக பாடிய பாடலை இப்போ இவர் துயரமாக பாடுவதாக அந்த காட்சியில் திரையரங்கில் அழாதவர்களே கிடையாது. ஆக தெய்வமகன் அப்பா சிவாஜி, திரிசூலம் அப்பா சிவாஜி, ரெண்டு பேரையும் நினைச்சு பாருங்க. இரண்டு அப்பாக்களுக்குமே நடிகர் திலகம் வித்தியாசத்தை காமிச்சிருப்பாரு. தெய்வ மகன்ல மூத்த மகன் சிவாஜி கண்ணன், திரிசூலத்தில் மூத்த மகன் சிவாஜி சங்கர். ரெட்டை பிள்ளைகளா இருந்தா கூட அந்த சங்கர்ங்கிற ஒரு அண்ணன் கதாபாத்திரம் மாதிரி. இந்த ரெண்டு கேரக்டரையும் பாருங்க, இந்த ரெண்டு கேரக்டருக்குமே சிவாஜி வித்தியாசம் காமிச்சிருப்பாரு. தெய்வ மகன்ல இளைய மகன் ஒரு ஸ்டைலிஷ் கேரக்டர், ஒரு விளையாட்டு புள்ள, அவ்வளவு பொறுப்பு இல்லை. இந்த சிவாஜி இதே மாதிரி திரிசூலத்தில் குருமூர்த்திங்க கூடிய கேரக்டர் தம்பி, பொறுப்பு இல்லை, ஒரு விளையாட்டு புள்ள மாதிரி தான், அவர் ஒரு நாடக நடிகன். இப்படி ஆக தெய்வ மகன் படத்தில் மட்டுமே எடுத்துக்கொண்டால் ஒரு அப்பா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, இந்த 3 பேருக்கும் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காரு சிவாஜி. திரிசூலம் படத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டால் அப்பா சிவாஜி, 2 மகன்கள், இந்த 3 கேரக்டருக்குமே வித்தியாசம் காமிச்சிருக்காரு. தெய்வ மகன் திரிசூலத்தில் அப்பாக்களை, இந்த அப்பா சிவாஜி, இந்த அப்பா சிவாஜி ரெண்டையும் கம்பேர் பண்ணா அதுல வித்தியாசம் காமிச்சிருக்காரு. தெய்வ மகன்ல கண்ணன் சிவாஜி, திரிசூலத்தில் இந்த அண்ணன் சங்கர் சிவாஜி, இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு. தெய்வ மகன்ல சின்ன பையன் அந்த கேரக்டர், திரிசூலத்தில் இந்த சின்ன பையன் இந்த கேரக்டர், 2 பேருமே கொஞ்சம் சுட்டித்தனமானவங்க. இந்த சுட்டித்தனத்திலுமே வித்தியாசத்தை காமிச்சிருப்பாரு சிவாஜி. ஆக எந்த கோணத்தில் நடிகர் திலகத்தை நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்த்தாலும், தனித்தனியாக ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும், 6 சிவாஜி கணேசன்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தெய்வ மகன் மொத்தத்தில் இது ஒரு சிவாஜி இல்லை 3 சிவாஜி தான் சொல்லி படம் பார்த்தவங்கெல்லாம் அப்படியே நம்பினாங்க. இந்த தெய்வ மகன் சூப்பர் ஹிட், வசூலில் பெரிய சாதனை. பல ஆண்டுகள் கழித்து திரிசூலத்தில் சிவாஜி 3 கதாபாத்திரங்கள், இந்த 3 பேருமே வேற வேறு மாதிரி தான் இருக்காங்க, ஒரே சிவாஜி கிடையாது என்று படம் பார்த்தவர்கள் இங்கேயும் அதிசயப்பட்டார்கள். திரிசூலமும் சூப்பர் ஹிட், வசூலில் மிகப்பெரிய சாதனை. அதுவரை சிவாஜி கணேசன் படங்களுக்கு இல்லாத மிகப்பெரிய சாதனையை திரிசூலமும் வசூலில் சாதித்தது. MS விஸ்வநாதன் 2க்குமே மியூசிக் டைரக்டர். ஆக தெய்வ மகனில் நடிகர் திலகங்கள் 3 பேர், திரிசூலத்தில் நடிகர் திலகங்கள் 3 பேர். இப்படி பலே பாண்டியாவிலும் நடித்திருப்பார். 305 திரைப்படங்களிலும் நடிகர் திலகத்தை நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் நடிகர் திலகம் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இப்ப தெய்வ மகன் திரிசூலம் இந்த ஒப்பீட்டை பார்த்தால் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தெய்வ மகன், பல ஆண்டுகளுக்கு பின்னதாக திரிசூலம். இப்போ சிவாஜி கணேசன் இப்போ நினைச்சா கூட இந்த 2 படங்களையும் நாம் ஆராய்ச்சி செய்தால் எப்படி இப்படியெல்லாம் சிவாஜி தன்னை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான வித்தியாசத்தை, தனித்துவத்தை காட்டி மகத்துவம் பெற்றிருக்கிறார் நடிப்பினில் என்று நினைக்கும் போது இப்போதும் வியப்பாகத்தான் இருக்கிறது. ஆக நடிகர் திலகம் என்கின்ற சிவாஜி கணேசன் அவர்கள் அதிசயமானவர்தான், அற்புதமானவர்தான், என்றும் நம்மால் வியக்கத்தக்க மாமனிதர் தான். நடிப்பு துறையில், நடிப்பு கலையில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை வகுத்து கொண்ட நடிகர் திலகம் இன்று அவர் நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்து காட்டிய 305 படங்களும் நமது நெஞ்சத்தில் இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக இன்று ஒப்பிட்டு பார்த்தோமே தெய்வ மகன் திரிசூலம், இந்த ஒப்பீட்டை நினைக்கும் போது நடிகர் திலகத்தை இருகரம் கூப்பி வணங்கத்தான் வேண்டியிருக்கிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றியுடன் உங்கள் தோழர் LV ஆதவன்.